கர்நாடகாவை அதிர வைக்கும் சம்பவம் தற்போது தலைநகர் பெங்களூருவில் நடந்துள்ளது. இந்த வையாலி காவல் பகுதியில் இளம்பெண்ணை துண்டு துண்டாக 30க்கும் மேற்பட்ட துண்டு துண்டாக உடல் பாகங்களை வெட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பு அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக நேபாளை சேர்ந்த மகாலட்சுமி என்ற இளம்பெண் தன் குடும்பத்துடன் பல ஆண்டுகளாக இந்த பகுதியில் வசித்து பெங்களூர் பகுதியில் தன் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இவருக்கு திருமணமாகி கணவர் மற்றும் குழந்தை உள்ளார். இவர் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு தன்னுடைய கணவரிடையே ஏற்பட்ட தகராறின் காரணமாக, குடும்ப பிரச்சனை காரணமாக குழந்தை மற்றும் கணவரை பிரிந்து இந்த வையாலி காவல் பகுதியில் உள்ள இந்த குடியிருப்பு பகுதியில் குடியிருந்து வாடகைக்கு குடியிருந்து வந்துள்ளார். தற்போது இந்த பகுதியில் பார்க்கக்கூடிய இந்த 4 அடுக்கு கட்டிடம் உள்ள இந்த கட்டிடத்தில் தான் அந்த பெண்மணி முதல் தளத்தில் வசித்து வந்துள்ளார். இந்த கட்டிடத்தில் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்குது. பெரும்பாலான பார்த்தீங்கன்னா வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த குடும்பத்தில் இந்த அடுக்குமாடி இதில் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணி இங்கே தங்கியிருந்து இந்த வழியாக நாள்தோறும் அருகில் உள்ள தனியார் மாலுக்கு பணிக்காக சென்று வருகிறார். இந்த வழியாக தான் அந்த பெண்மணி நாள்தோறும் பணிக்கு சென்று வந்திருக்கிறார். இந்த பெண்மணியே அருகில் உள்ள செலூன் கடையை சேர்ந்த ஒருவர், ஆண் நண்பர் ஒருவர் நாள்தோறும் அவரை காலை மற்றும் மாலை நேரங்களில் அழைத்து பிக்கப் ட்ராப் செய்துள்ளார். தற்போது நாம் இங்கே பார்க்கக்கூடிய இந்த பகுதியில் தான் நாள்தோறும் அந்த வாலிபர் அந்த பெண்மணியை ட்ராப் செய்துவிட்டு சென்றுள்ளார். அது மட்டுமின்றி இந்த வழியாக நாள்தோறும் இந்த பகுதியில் தான் காலை நேரத்தில் அந்த பெண்மணியை வாகனத்தில் அழைத்து இந்த வழியாக சென்றுள்ளார். இது மட்டுமின்றி இந்த குடியிருப்பு பகுதியில் இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய அந்த பெண்மணி நாள்தோறும் வீட்டிற்கு வரும்போது வீட்டுக்கு வரும்போது இந்த பகுதியில் இங்கே இருக்கக்கூடிய இந்த கடையில் மளிகை சாமான்கள் வாங்கி சென்றுள்ளார். இந்த பணி முடித்து இந்த வழியாக வீட்டுக்கு செல்லும் போது இங்கே இருக்கக்கூடிய கடையில் அந்த பெண்மணிக்கு தேவையான பொருட்களை வாங்கி சென்றுள்ளார். இது மட்டுமின்றி தற்போது நம்ம இங்கே பார்க்கக்கூடிய பகுதி எல்லாமே பார்த்தீங்கன்னா சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த சாலையிலும் கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. அதே போல் அந்த வலது பக்கம் இருக்கக்கூடிய இடது பக்கம் இருக்கக்கூடிய அனைத்து சாலைகளிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. இது போன்ற ஒரு சூழ்நிலையை தான் கடந்த 2ஆம் தேதி முதல் அந்த பெண்மணி பணிக்கு சென்று 2ஆம் தேதி முதல் அந்த பெண்மணியோட செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி அந்த பெண்மணி வசித்து வரக்கூடிய வீடும் பூட்டப்பட்டு இருந்தது. இதனால் கடந்த 10 நாட்களாக அந்த பெண்மணி இல்லாமல் எங்கே சென்றார் என்ற ஒரு சூழ்நிலை தான் காணாமல் இருந்த ஒரு நிலையில் இங்கே அருகில் இருக்கக்கூடிய அந்த அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய குடியிருப்பில் வசிக்கக்கூடிய மக்களுக்கும் அது தெரியாமல் இருந்துள்ளது. வீடு பூட்டப்பட்டு இருந்ததால் அந்த பெண்மணி பணிக்கு சென்றிருப்பார் என்று இவர்கள் நினைத்திருந்தார். ஆனால் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு கிட்டத்தட்ட 3 மணி நேரத்திற்கு மேலாக இந்த பகுதியில் மின்சாரம் நிறுத்தம் ஏற்பட்டுள்ளது. இந்த மின்சாரம் பவர் கட் ஆனதன் காரணமாக அந்த ஃப்ரிட்ஜிலிருந்து கரண்ட் கட் ஆனதால் ஃப்ரிட்ஜிலிருந்து ஐஸ் கட்டிகளுக்கு உருகி துர்நாற்றம் வீச துவங்கியுள்ளது. துர்நாற்றம் வீசிய தான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மாடியில் செல்லக்கூடிய மக்கள் எல்லாமும் பார்த்தீங்கன்னா முகத்தை மூடிக்கொண்டு தான் சென்று வந்திருக்கார். இதற்கு அவர்கள் இந்த பகுதி சுகாதாரமற்ற நிலையில் இருப்பதால் எலியோ மற்ற ஏதோ இறந்திருக்கும் என நினைத்து இருந்துள்ளார். ஆனால் இந்த பவர் கட் ஆனது காரணமாக அதிகமாக துர்நாற்றம் அந்த வீட்டில் வீசியதால் அக்கம் பக்கத்தில் இருப்பவர் போலீஸாருக்கும் மற்றும் உறவினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இத்தகவல் அறிந்து அவருடைய மகாலட்சுமியோட தாய் மற்றும் சகோதரி மாற்று சாவி கொண்டு இந்த வீட்டை திறந்து உள்ளே சென்று பார்த்தபோது ஃப்ரிட்ஜில் அந்த பெண்மணியை துண்டு துண்டாக 30க்கும் மேற்பட்ட துண்டாக வெட்டப்பட்டு ஃப்ரிட்ஜில் 165 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஃப்ரிட்ஜில் அடிக்க வைத்திருந்தது தெரிய வந்தது. இது மட்டுமின்றி அந்த உடல்களிலிருந்து புழுக்களும் அதிக அளவில் வெளியேறி இருக்கிறது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர்
சடலத்தை அந்த இருக்கக்கூடிய சடலத்தை கைப்பற்றினர். மேலும் கைரேகை நிபுணர் மோப்பநாய்கள் வரவழைத்து போலீஸார் வந்து விசாரணை மேற்கொண்டு அது மட்டுமின்றி தொடர்ந்து அந்த உடலை வந்து பிரேத பரிசோதனைக்காக போரிங் அரசு மருத்துவமனைக்கு வந்து அனுப்பி வைத்திருக்காங்க. அது மட்டுமின்றி 6 தனிப்படைகள் வந்து அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதி முழுவதுமே மட்டும் காவல்துறையின் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் தற்போது இருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதி இருபுறமும் அந்த குடியிருப்பு சம்பவம் நடந்த அந்த வீட்டின் இரு பகுதியிலும் சாலையில் வந்து பேரிகார்டுகள், இரும்பு பேரிகார்டுகள் வைத்து தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது. போலீஸாரும் வந்து 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் வந்து இந்த பகுதியில் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு அவருடைய கட்டுப்பாட்டில் வந்து இந்த பகுதியை வந்து கொண்டு வந்துள்ளனர். இது மட்டுமின்றி அந்த நடந்த சம்பவத்தை கண்டறிய இங்கே பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை வந்து போலீஸார் வந்து கைப்பற்றியிருக்கிறார். அது மட்டுமின்றி இங்கே நடந்த சம்பவத்தை வந்து கண்டறிய அந்த பெண்மணி பயன்படுத்திய செல்ஃபோனையும் வந்து போலீஸார் வந்து கைப்பற்றி தொடர்ந்து அந்த பெண்மணி சமூக வலைத்தளம், அதாவது இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கில் யார் யார் கூட அதிக அளவில் நேரத்தை கழித்துள்ளார், அது மட்டுமின்றி செல்ஃபோனில் வந்து அதிகமாக யாருடனெல்லாம் பேசியிருக்கார் என்பதெல்லாம் கண்டறியும் பணியில் வந்து போலீஸார் வந்து தொடர்ந்து தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். இது ஒரு சூழ்நிலை தான். அவர் பிக்கப் ட்ராப் செய்து சென்ற அந்த இளைஞரும் வந்து கடந்த 10 நாட்களாக காணாமல் போயிருப்பதும் அவருடைய செல்ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கிறது போலீஸ் விசாரணை வந்து தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து அந்த வாலிபர் எங்கே இருக்கிறார் என்று கண்டறியும் பணியில் வந்து போலீஸார் வந்து தற்போது ஈடுபட்டுள்ளார். இந்த பெங்களூர் பகுதி பரபரப்பான ஒரு சூழ்நிலையில் இந்த பகுதியில் வந்து தற்போது ஒரு சின்ன ஒரு அசம்பாவிதமும் நடைபெறாமல் இருந்த ஒரு சூழ்நிலை. இது போன்ற மிக பெரிய அளவில் கொலை செய்யப்பட்ட ஒரு சம்பவம் இந்த பகுதி மக்களிடையே பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதிய தலைமுறைக்காக பெங்களூரிலிருந்து ஒளிப்பதிவாளர் பிரதாப்புடன் ஜெகநாத்.